ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். லைவில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அன்ஷிதா வந்து சாச்சா ஜெஃப்ரியோட முடியை வந்து கோதிட்டுருக்கா. அந்த முடியை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கா. அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கட்டாக வெளியே தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்காங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் லிஸ்ட் படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியல் ஓப்பன் அப் ஆகிடுச்சு. அதாவது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் வந்து இன்றைக்கி எபிசோட் முடிஞ்ச பிறகு ஆரம்பிக்கும். லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்யுக்தா இல்லை, சௌந்தர்யாவுடைய சமையல் மட்டும்தான் வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதில் எந்த ஒரு ஸ்பெஷலும் வந்து பார்த்திங்கன்னா வரல. சும்மா உட்காந்து வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டி உள்ளே போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரயான்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ வெங்காயம் வெட்டம் விழுது வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து அப்படியே கலங்கி ஒரு மாதிரி தண்ணிலாம் கீழே விழுது. உடனே மூக்கு வேறு அப்படியே உழுவ ஆரம்பிக்கும்ல அந்த அழுவுறப்ப. அதையும் சேர்த்தாவை போட்டு உள்ளே குழம்பு பண்ணுறான்ட்டு மூக்கு சொல்லி குழம்பு அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஜாக்லினும் ரயானும். என்ன மாச்சான், வா மாச்சான், போ மாச்சான், எதுக்குடா இப்படிலாம் இல்லை மாச்சான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் மாச்சான் அப்படி இல்லாடுற, அவளே ஏதோ கஷ்டப்பட்டு சமைக்கிறான் மாச்சான், ஏன்டா அப்படி பண்ணுற மாச்சான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி தான் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யாவோட குழம்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போயே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஐயோ நான் சாட மாட்டேன்ப்பா, எனக்கு இந்த குழம்புலாம் வேண்டாம், தூக்கி ஏதாவது கீழே ஊற்றிடு அப்படின்ற மாதிரி ராணுவலாம் இப்போயே சொல்லிட்டு போயிட்டான். அப்பா வேணாண்டா, சளி குழம்பு வேணாம், புளிக்குழம்பு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டாங்க. சரி, அன்அஃபிஷியலில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஸோ முதலிடத்தில் ஜாக்லின் இருக்காங்க, 5900 ஓட்டு. ஸோ ஃபஸ்ட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ முத்து அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்த இடத்தில் மஞ்சரி 5100 ஓட்டு. ஸோ மஞ்சரிக்கு பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் முழுக்க இறங்கி சும்மா சுற்றிட்டு இருக்காங்க கம்பு. ராணுவுக்கு யாருமே போட மாட்டாங்க, ஏன்னா அவன் ஃபேன்ஸ் தான் அவனுக்கே போடணும் அப்படின்றதுனால 3600 ஓட்டு 3ஆம் இடத்துல இருக்கான். பவித்ரா 4ஆம் இடத்துல 3500. ராணுவ பின்னாடி துரத்திக்கிட்டே நான் பின்னாடியே வரேன்டா அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. விஷால் 3400 ஓட்டு. பரவாயில்ல, விஷாலுக்கும் நானுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குடா, அந்த ஃபேன் பேஸ் எனக்கும் ஓட்டு போடுறாங்கடா அப்படின்றத மீண்டும் வந்து காட்டி கொண்டிருக்கிறான். 3400 ஓட்டு. இப்போ அன்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா கடைசி அப்படியே 2400 ஓட்டில் சும்மா பதற அடிக்கிறாங்க சேச்சி. ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா கீழே தடுமாறிட்டு இருக்கான், யாராவது காப்பாற்ற ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அன்ஷிதாவும் ஜெஃப்ரியும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூண்டோட கைலாசம் போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து போவாங்க அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் பண்ண வேலைக்கு இந்த சேச்சியும் சரி, அடுத்து இந்த ஜெஃப்ரியும் சரி, ஜெஃப்ரிலாம் என்னங்க கேம் ஆடினா எல்லா பெண்களையும் யூஸ் பண்ணி அவன் ஒரு மட்டமான கேம் வந்து ஆடிட்டு இருந்தான். அதே மாதிரி அன்ஷிதா சும்மா உட்காந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி அப்படியே, ஏன்னா அன்ஷிதா இவ்வளோ தூரம் வந்தது எனக்குலாம் தாங்கவே முடியல. எப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிங்கன்னா, ஏதாவது பிரச்சனை பண்ணால் தான் அவங்க வந்து வருவாங்களே தவிர இந்த கேம் டாஸ்கில் தான் கொஞ்சம் தெரிஞ்சாங்க. மற்றபடி அன்ஷிதா அப்படிங்கிறது உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது பேசுகிறாங்களா, ஏதாவது கருத்து தெரிவிக்கிறாங்களா, எதுவுமே கிடையாது. சும்மா ஏதாவது சம்மந்தி பிரச்சனை, சம்மந்தி வச்சே வந்துட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சம்மந்தி தான் மொதல் ஃபைட்டு. அதுலேருந்து ஒரு 3-4 வாரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் போகிற மாதிரி இருந்ததில்ல, அவங்க ரொம்ப லோவாக இருந்தது. எல்லோரும் எலிமினேட்டட் கூட போட்டாங்க, அன்ஷிதா எலிமினேட்டட். ஆனால் வந்து நோ எவிக்ஷன் சொல்லி தப்பிக்க வச்சிட்டாங்க அன்ஷிதாவை. ஞாபகம் இருக்கா, ஒரு வட்டம் நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்கல்ல, அப்பயும் தப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா குண்டோட கைலாசம் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மொதல் 3 இடம் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ராணுவ வந்து முதல் இடத்துக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா முத்துக்குமரன் அண்ட் மஞ்சரி அண்ட் ஃபேன்ஸு, சவுண்டு ஃபேன்ஸ் யாருக்கு ஓட் பண்ணுறாங்கன்னு தெரில, அது வேறு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் ஃபேன்ஸ் தான் அன்ஷிதா ஓட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் ஏறுது அவங்களுக்கு. விஷாலுக்கும் அன்ஷிதாவுக்கும் சவுண்ட் ஃபேன்ஸ் ஓட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இவ்வளோ கீழே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மேலே. அந்த ஜெஃப்ரி எவனுமே ஓட் பண்ண மாட்டான், ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நான் கெட்ட பேர் வாங்கிட்டேன். அதனால் இதுதான். ஸோ கூடிய விரைவில் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலிடமும் வரலாம், பட் முத்துக்குமரன் அண்ட் சவுண்ட் ஃபேன்ஸ் ஓட்டை குறைச்சா ராணுவுக்கு வந்து முதலிடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறாங்க, அது மூலம் மக்களுக்கு யாராவது பிடிச்சி கவர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து ஓட்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ மீண்டும் சந்திப்போமா? தேங்க்யூ காய்ஸ், குட் பை.